ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த 21 பேர் ஏறி இருக்கிறானே அந்த படகுல, எல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு பெரிய மக்களிடம் வருகின்ற போது இவனோடு கூட்டி சேர்ந்ததுக்காக 21 பேர் சேர்ந்து மூழ்குவேன். இவர்களெல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தங்கள் எல்லோருக்கும் பட்டா போட்டது போல வாக்குகள் இருக்கின்றன, அவை மாறாதவை என்று இவர்கள் கருதுகிறார்கள். உன்னுடைய ஆட்சியின் தரம் 5 ஆண்டுகளில் என்னவாக இருந்தது என்றுதான் சிந்திப்பார்களே தவிர, ஒரு சட்டம் ஒழுங்கு கிடையாது, ஒன்று கிடையாது, டாஸ்மார்க் இப்படி உனக்கு நிலையாக நிர்வாகம் நடத்த தெரியாது. என்ன, நீ 2.5 லட்சம் கோடி ரூபாய் வரி வசூல் செய்து ஒரு ஆண்டுக்கு 80,000 கோடி ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய நிலையில் இந்த நாட்டை வைத்திருக்கிறாய். கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்க வேண்டுமெல்லாம் அதுக்கு 40,000 ரூபாய் 40,000 கோடி கொடுக்க வேண்டும். 2.5 லட்சம் ரூபாய் வரி வருவாயில் 1.25 லட்சம் கோடியை நீ இதற்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் அடுத்து வருகிறவன் நாடாளவே முடியாது. நீ என்ன செய்தாய்? அவனுக்கு 2,000, முதியவனுக்கு 2,000, அவனுக்கு 5,000, அப்புறம் கோடை காலத்தை கழிப்பதற்கு 2,000, குளிர்காலத்தை கழிப்பதற்கு 3,000. இப்படி தீய சக்திகளை வேறறுத்து மக்களுக்கு நன்மை செய்யும் நல்லாட்சியை மலர செய்திட தமிழகத்திற்கு வருகை தரும் பாரத பிரதமர் மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நீ கொடுத்தால் கடனை வாங்கி நீ கொடுத்து விட்டு கடன் திருப்பி செலுத்த முடியாத நிலையில் அடுத்து வருகிற அரசாங்கத்தை வைத்து விட்டு நீ போனால் இது ஆட்சியா என்று கேட்கிறேன். நம்முடைய காலம் முடிந்துவிடும், அவன் இன்னும் போகிறான் என்று நீ கருதுகிறாய். நல்ல ஆட்சி முறை இல்லை இது, கடன்தார ஆட்சி இது. 75 ஆண்டுகளில் மொத்தம் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. ஸ்டாலின் மட்டும் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. இதெல்லாம் சும்மா என்னால் வளர்ச்சி ஏற்பட்டது என்பது பெரிய மூலத்தனம். மத்திய அரசாங்கம் பெரிய, நான் சொல்லுகிறேன், குறுக்கும் நெடுக்குமாக ஓடுகிற ரயில்வே, மிகப்பெரிய கப்பல் துறைகள், மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையங்கள், இவையெல்லாம் இருந்தால்தான் தொழில் முனைவன் இங்கே ஃபோர்டு கம்பெனிக்காரன் கார் விற்க வருவான், கார் உற்பத்தி செய்ய வருவான். இதுபோக அவனுக்கு வேலை செய்வதற்கு படித்த இளைஞர்கள் வேண்டும். எம்ஜிஆர் உண்டாக்கிய கல்லூரிகளில், தனியார் கல்லூரிகளில் உருவாகிய மாணவர்கள் கிடைக்கிறார்கள். 5வது தமிழ்நாடு அமைதியான நாடு, ஆகவே அதை விரும்புகிறார்கள். 4 காரணம் உனக்கு அப்பாற்பட்ட காரணம். கப்பல் இங்கே துறைமுகம் இருக்கிறது, சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கின்றன, பெரிய அகலமான நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன, 16 டயர்கள் போட்ட வண்டி ஓடுகின்ற நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் மைய அரசாங்கத்தின் காரணமாக ஏற்பட்டவை. உயர்கல்வி நிலையங்கள் எம்ஜிஆரால் ஏற்பட்டவை. அப்புறம் மக்கள் அமைதியாக இருப்பது சங்க காலத்திலிருந்து நடக்கின்ற ஒரு செயலை தவிர உனக்கு சம்பந்தமில்லை. நீ தான் மூட்டை அடிக்கிற கட்சி நடத்துகின்றவனை தவிர மக்கள் இல்லை. ஆக இந்த வளர்ச்சியில் 11% வளர்ச்சி அடைந்திருக்கிறது நாடு என்று சொல்வதில் உன்னுடைய பங்கு என்ன என்று நான் கேட்கிறேன். உன்னுடைய பங்கு என்ன? குஜராத் வளர்கிறது, பம்பாய் வளர்கிறது, கர்நாடகம் வளர்கிறது, தமிழ்நாடும் வளர்கிறது. குஜராத்தில் 1000 கோடி ரூபாய் ஊரி மதிப்புடைய பட்ஜெட் போடுகிறான். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியாகி இந்த 5,000 2,000 எல்லாம் கொடுக்காமல் 1000 கோடி ரூபாய் மிச்சம் இருக்கிறது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாகி நீ 50,000 கோடி துண்டு விழுகிறது. கடன் தனியாக 5 லட்சம் கோடி இருக்கிறது. வட்டி ஆண்டுக்கு 80,000 கோடி கட்ட வேண்டும். இதுபோக 50,000 கோடி துண்டு விழுகிறது. அப்படியானால் கடனில் சேரதையும் நீ நடத்துவது ஆட்சியா? எல்லாம் அவனவனுக்கு துணை கட்சிகளுக்கெல்லாம் இந்த ஒரணாவுக்கு பெறாத 0.5% ஓட்டு வைத்திருக்கிற தேதிமுகவுக்கு எதுக்கு நீ மாநிலங்களவை கொடுக்குறாய்? 0.5% ஓட்டு கூட உனக்கு முக்கியமாகப்படுகிறது. ஆனால் காங்கிரஸை மட்டும் எப்படி மிரட்டினாய்? காங்கிரஸ் வெற்றின்னு பார்க்கலாமா, இல்லை திமுக வெற்றின்னு பார்க்கலாமா? ஏன்னா அடம்பிடித்திருந்த காங்கிரஸ் திமுகவின் வெற்றி தான். அங்கே இருக்க காங்கிரஸ் திமுக விசுவாச காங்கிரஸ். ஏன் ராகுல் பயந்து பின்வாங்கினார் தெரியுமா? பித்தெறிந்திருப்பார். விஜயோடு போனால் நன்மையா தீமையா என்பது வேறு. ஆனால் ஏன் அடங்கி போக வேண்டியது வந்தது? வெறும் 3 சீட்டு வாங்கி கொண்டு அடங்கி போக வேண்டியது வந்தது என்றால், நம்முடைய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாம் திமுக விசுவாச எம்எல்ஏக்கள். கட்சியை உடைப்பது, சிதம்பரம் தலைமை தாங்குவது, செல்வ பெருந்தகை முன்னிலையில் நடத்துவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். இது ராகுலுக்கு தெரிய வந்தபோது சரி அசிங்கமாக போய்விடும். நரசிம்மராவ் காலத்தில் மூப்பனார் செய்த வேலையை இன்றைக்கு நான் செய்கிறேன் என்று தான் சிதம்பரம் முன் வந்தார். சிதம்பரம் இந்த வேலையை செய்ய போகிறார் என்பதற்காக தான் சிதம்பரத்தை விட்டே அமைதியை நிலைநாட்டி விட்டார்கள். அவருக்கு அதை பற்றி ஒன்றுமில்லை. அமைதி நிலைநாட்டப்படவில்லை என்றால் நாங்கள் தனி கட்சி ஆகும். தேமுதிக காங்கிரஸ் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எல்லாரையும் ரொம்ப பேசினா திருமாவளவன் கட்சியில் பாதி விசுவாச கட்சி தான். விடுதலை சிறுத்தை ஸ்டாலினால் எல்லா கட்சியிலும் ஒரிஜினல் கட்சி ஒன்று, விசுவாச கட்சி ஒன்று வைத்திருப்பார் அவர். இப்போ திருமாவளவன் ரொம்ப முண்டட்டும், 12 இடம் இல்லாவிட்டால் நாங்கள் உங்களோட கூட்டில்லைன்னு சொல்லட்டும், எங்களுக்கு 4 இடம் போதும், உங்களோட நாங்கள் கூட்டி சொல்லுகிறோம்னு உள்ளேருந்து ஒரு பிரிவு வருவேன். இந்த அரசியலை தான் ஸ்டாலின் நடத்துகிறார். வீட்டுக்கு போன பிறகு உணர்வார்கள்.